Taste the Daily. தஞ்சை மேற்கு மாவட்டம் பசுபதி கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்னசாமி இதில் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பசுபதி கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதோடு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தஞ்சாவூர், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், மருத்துவமனைகளில் அன்னதானம் மற்றும் பேருந்து நிலைய கடைத்தெருக்களில் நீர்மோர் பந்தல் ஆகியவை திறக்கப்பட்டது. அத்துடன் சாலை போற சிறு வியாபாரிகளுக்கு நிழல் குடைகளையும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் இந்த நிகழ்வுகளில் தலைமையேற்று வழிபட்டதோடு அன்னதானமும் வழங்கினார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும்பாலானோர் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. முகாமை முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் துவங்கி வைத்தார். நகர செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பன்ருட்டி அரசு பள்ளியில் பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு கழகம் சார்பில் மிதிவண்டி வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளையொட்டி பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் 5 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் அளவிலான தங்க மோதிரத்தை மாவட்ட செயலாளர் இளம்பைரா தமிழ்ச்செல்வன் வழங்கினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. லட்சுமி நரசிம்மர் கோயில் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி கோயில்களில் கழக பொதுச் செயலாளர் நீடூழி வாழவும் 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கவும் வேண்டி சிறப்பு ஆயிசை ஓமம் நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே உள்ள வயலூரில் கழகம் சார்பில் சுப்பிரமணியர் கோயிலில் வழிபாடு நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு விருந்து வழங்கப்பட்டது. வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமநாதன் ஏற்பாட்டிலான இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவ அணி இணைச் செயலாளர் மருத்துவர் சம்பத் ஏற்பாட்டில் இலவச கண் மற்றும் நுரையீரல் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி தேனி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பெத்தாச்சி விநாயகர் கோவிலிலும் வேம்படி மாரியம்மன் கோவிலிலும் மாவட்ட MGR இளைஞரணி சார்பாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து தேனி நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஏற்பாட்டின் பேரில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் இதில் பங்கேற்று ஆண்களுக்கு பேண்ட், ஷர்ட் மற்றும் பெண்களுக்கு சேலைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் உள்பட பலர் பங்கேற்றனர்.